ஸோ பீனிங் ஆஃப்டர் த எண்டோட ஃபஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா April 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஆயிடுச்சு. நான் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 5 days ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பீனிங் ஆஃப்டர் த எண்டோட ஃபஸ்ட் எபிசோடு எல்லாருமே பார்த்துட்டு தான் வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி டேவே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மோஷனில் ரிலீஸ் ஆன மாதிரி சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். அது என்ன கோளாறு, எதனால் லீக் ஆயிடுச்சா என்ன விஷயம் தெரியல. நான் அதுக்கு முன்னாடி நாளே ப்ரீமியர் ஆகிறதுக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து பார்த்துட்டு நிறைய சேனல்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி ரோலில் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் அவுட் பண்ணி பார்த்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீனாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பிகினிங் ஆஃப்டர் த எண்டோட ஃபுல் வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது மொத்த சீரீஸை கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அதில் ஃபுல் மான்மாவுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மகான் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதனால் மறக்காமல் அந்த வீடியோ வந்து நீங்கள் பிகினிங் ஆஃப்டர் த எண்ட் பார்க்கணுன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப்டர் த எண்டில் மொத்தம் 5 சீசன் வந்திருக்கு. 6வது சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு, ஆன்கோயிங்கில் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகான் இருக்கார் இல்லையா, அவர் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 சீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஒரே வீடியோவில். கிட்டத்தட்ட ஒரு 12 hours கிட்ட வருது. ஸோ அந்த ஃபுல் வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சேனலான அனிமே பாய்ஸ் பார்க்கில் நான் வந்து கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அது வேணா வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கொடுத்துட்றேன். ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு என்ன காட்டுவாங்கன்னா நம்மளோட கிங் கிரேவை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அதில் கிரேவை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு கிங்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காட்டுவாங்களோ அதே மாதிரி காட்டுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பார், இந்த மாதிரி அவரோட நாட்டோட நிலவரம் எப்படி போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பார். பட் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரீஇன்கார்னேட் ஆகிறாரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குழந்தையாக பிறந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விஷயத்தையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மானா இல்லாமல் கீன்ற மாதிரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஹீரோவோட கிங் கிரேவாக இருப்பார் இல்லையா, ஸோ அப்போ இருந்த வேர்ல்டில் கீன்ற ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து மானான்ற மாதிரி சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நிறைய இந்த டிவியன்ஸ் இந்த மாதிரி நிறைய மேஜிக் யூஸ் பண்ணுற ஆளுங்களும் இருப்பாங்க. அதாவது மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடிக்குள்ளேருந்து வெளில யூஸ் பண்ணுறவங்க, இல்லை வெளில இருக்க விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக வந்து மாற்றுறவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆளுங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங் ஆஃப்டர் த எண்டில் இருப்பாங்க. இந்த வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா குவைட் சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மான்வா வீடியோவை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து சோலோ லெவலிங் அப்லோட் பண்ண டைம், அதாவது கிட்டத்தட்ட 2 yearsக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சோலோ லெவலிங்கோட எக்ஸ்போசர் அப்போ கம்ப்ளீட்டாக கிடையாது, லைக் 2% அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங்கே குறை சொன்னாலுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவனுங்களாம் இப்போ வந்து சோலோ லெவலிங் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ, பீக் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிகினிங் ஆஃப்டர் த எண்டுக்கு இப்போயே ஆரம்பிச்சிட்டானுங்க, ப்ரோ நல்லாவே இல்லை, அதுனா கதை என்ன மட்டமாக இருக்குது, ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் மாதிரி இருக்குன்றாங்க. ரெண்டுத்துக்கும் கதை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். எப்படி வந்து இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. நான் வந்து சொல்கிறேன், இது வந்து அனிமேஷன் ஸ்டூடியோ எனக்கு வந்து பெட்டராக தோணலை, அந்த கேட் ஸ்டூடியோ தான் இது. ஸோ அவனுக்கு வந்து பெட்டராக பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணலை. பட் போக போக மேபி இம்ப்ரூவ் பண்ணலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே குறை சொல்ல முடியாது, ஃபஸ்ட் எபிசோடு தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே குறை சொன்னால் நல்லா இருக்காது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன், மார்க் மேயோர்ஸ் டெஃபினட்டாக பிகினிங் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங்கை சர்பாஸ் பண்ணும். மேபி இதில் அஃபன் பண்ணுறது எதுவுமே கிடையாது. சோலோ லெவலிங்கோட ஸ்டோரியோட பிகினிங் ஆஃப்டர் த எண்டோட ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்டோரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஈவன் நம்மளோட ஃபஸ்ட்டு சேனலுக்கு மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியும், அவங்க வந்து பார்த்துருக்காங்க. மொத்த பிகினிங் ஆஃப்டர் த எண்டும் பார்த்துட்டு சோலோ லெவலிங் பார்த்ததுக்கப்புறம் தான் இதை வந்து பார்த்தாங்க. இதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. நான் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு போல் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் பிகினிங் ஆஃப்டர் த எண்டுக்கு தான் ரொம்ப அதிகமான போல். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவைட் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ சோலோ லெவலிங் வந்து பார்த்தீங்கன்னா அனிமே வந்ததுனால எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேஸ் வந்து அதிகமாகிடுச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயும் பிகினிங் ஆஃப்டர் த எண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு நம்ம சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். லைக் ரியலாகவே நான் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். பட் நான் கம்பேரிட்டிவாக சொல்ல போனால் 2 ஸ்டோரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான் வந்து சொல்லுவேன். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேவை தூக்கிட்டு வருது. நான் அந்த ஒன் பீஸ் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் வந்து ட்ராஷ்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து எப்போயுமே அனிமே பார்க்குறீங்களா, பார்த்துட்டு போயிட்டே இருங்க, அடுத்த அனிமேக்கு மூவ் பண்ணுங்கள். ஒரு அனிமையை வச்சு நீங்கள் வந்து லைக் ரொம்ப அந்த கன்னிசம் பண்ணக்கூடாது. ஸோ கன்னிசம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. நான் அந்த வீடியோவில் க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குமே அதே தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எல்லா ஸ்டோரியுமே ஈக்குவல்னு நம்ம சொல்லிட்டு போகிற ஆளும் தான் நான் ரொம்பவே மதிக்கிறேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலோ லெவலிங் தான் கெத்து, மற்ற அனிமே வெத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக அது வந்து ஃபேர் கிடையாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் பிகினிங் ஆஃப்டர் த எண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்பேன். ஸோ ஏன்னா அதோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு கிரேட்னஸான ஒரு விஷயம். ஸோ அந்த ஸ்டோரியை பார்த்தவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து புரியும். நீங்கள் இன்னும் சாப்டர்ஸ் வந்து ரீட் பண்ணலன்னா ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏடா கூடமாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து என்னோட ஸ்டார்டிங் வீடியோ.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட மான்வா ஜேர்னியை சோலோ லெவலிங்லேருந்து தான் கண்டினியூ பண்ணேன். ஸோ சோலோ லெவலிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாக் பஸ்டராக ஆகி ஸோ அனிமேவுமே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் மான்வாவாக பிகினிங் ஆஃப்டர் தி எண்டு கவர் பண்ணேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. பட் அனிமே அடாப்டேஷனுமே இப்போ வந்து வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் எபிசோட வச்சு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து சொல்ல முடியாது. அனிமே ஸ்டூடியோவை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே இருக்குது. ஈவன் நீங்கள் ஜுஜுட்சு கைசனோட ஸ்டோரியுமே எடுத்துட்டிங்கன்னா ஸ்டோரி லைன் லைக் ஒரு லைனில் தான் இருக்கும். பட் ஆனால் அதோட அனிமேஷன் ஸ்டூடியோவான மாப்பா ஸ்டூடியோக்களை தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த விஷயமே இருக்குது. ஈவன் சோலோ லெவலிங்குமே அதே கேஸ் தான். சோலோ லெவலிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டூடியோ கிடச்சதுனால அதோட ஸ்டோரி உங்களுக்கு பயங்கரமாக தெரியுது. பட் அனிமேஷன் வந்து உங்களுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். எதுக்காக வீடியோ ஆரம்பித்து ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ லாக் எடுத்துக்கோங்க. ப்ளூ லாக்கோட ஸ்டோரி எந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி. சீசன் 3 வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே லைக் ரொம்ப டம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ப்ரோ ஃபேன் அனிமேஷனாக சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஈவன் நானுமே சொல்லுவேன் தான். பட் ஆனால் அந்த இதான் அந்த எபிசோடோட ஃபைனல் எபிசோடில் அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு மேட்டர் வச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைக் அனிமேஷனை வச்சு தான் உங்களால் சொல்ல முடியுமே தவிர இப்போ இருக்க காலத்தில் யாருமே ஸ்டோரி வச்சு சொல்கிறது கிடையாது. பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்குள்ளே மட்டமாக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே எபிசோட வச்சோ இல்லை ஒரு சாப்டர் வச்சோ எந்த ஒரு ஸ்டோரியுமே நீங்கள் வந்து லைக் கண்டிப்பாக டிஃபைன் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிச்சுன்னா ஓகே, பிடிக்கலன்னா டெஃபினட்டாக வந்து என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு வந்து மானுவலாம் படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வந்து வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் சேனலில் இருக்குது. ஸோ அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, நம்ம பேக் டு த டாபிக் வந்து வருவோம். ஸோ நம்மளோட கிங் கிரே வந்து பார்த்திங்கன்னா ரீஇன்கார்னேட் ஆகி ஆர்த்தர் லெவினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்புள்ஸ்க்கு வந்து பார்ப்பார். ஸோ அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெனால். ஸோ அவங்க அப்பாவோட பேர் மட்டும் தான் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது, அம்மா பேர் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. ஸோ ரெனால்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பையனாக வந்து நம்ம ஆர்த்தர் லெவின் வந்து பார்ப்பார். லைக் சின்ன வயசுல, அதாவது 9 மாதம் இருக்கும்போதே கீயை வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ண பார்ப்பாரு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு, அதாவது அவங்க அம்மா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த டைமில். ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவரோட கீயை வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணிடுறாரு. அதாவது அந்த மானக்கு ஒரு அன்லாக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை எடுக்க வச்சுட்டு லைக் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி அப்படியே மேலே இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வருவார். பட் இதில் என்ன பிரச்சனைனா அவங்க அம்மா அப்பா வந்து முன்னாடியே நிற்பாங்க. இந்த இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக புரியாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நான் வந்து சொல்லணும்னு நினச்சது லைக் இப்போதைக்கு போயிட்டுருக்க இந்த கான்ட்ரவர்சி பற்றியும் அண்ட் தென் இந்த ஹோல் ஃபஸ்ட் எபிசோட் பற்றியும் மொத்த கம்யூனிட்டி பற்றி பேசணும் தான் இந்த வீடியோவில் வந்து வந்தேன். ஸோ என்னோட மைண்டில் இருக்கிறது அப்படியே பேசிட்டேன். நான் எதுவுமே ஸ்கிரிப்ட் எழுதியோ அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து என்ன தோணுதோ ஸ்பாட்லேயே இருந்தீங்கன்னா உட்காந்து பேசுவேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கண்டென்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.